darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. Welcome to Chutti Champions, co-presented by Ramraj Little Stars, Kids, Dhotis and Shirts with the Chutti Champion. Whoa! நம்ம தமிழ்நாடுன்னு ஒரு முக்கியமான ஒரு தலைவரை பத்தி ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லணும். காமராஜர். தெரியல. எப்பேற்பட்ட ஒரு மனிதர். என்ன பண்ணிருக்காரு, அவருடைய காலத்துல கவர்மெண்ட்ல இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் அவர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஐயா, இந்த மாதிரி சிஎம்க்கு வந்து ஒரு 10 சீட்டு கோட்டா இருக்கு, இவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு, இதுல நீங்க ஒரு 10 அப்ளிகேஷன் உங்க கோட்டால எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு கடன்னு பார்த்துட்டு உள்ள இருந்து பார்த்துட்டு டக்குன்னு ஒரு 10 அப்ளிகேஷன் எடுத்தாரு. எடுத்து இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பான்ட்டார். சுத்தி இருந்த ஐஏஎஸ் ஆபீசர்லாம் பயங்கர ஆச்சரியம். எப்படி இது எப்படி அதான் எப்படி ஒருவேளை வந்துட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துருப்பாரோ? எடுத்து கொடுத்தவர் யாரு? காமராஜர். அப்படி பண்ணிருப்பாரா? சொல். இல்லண்ணா, சத்தியமா தெரியல. நல்லா சொல்றேன், எல்லாரும் கேட்டுங்க. எவ்வளவு பெரிய ஒரு அறிவு தந்தை அவர் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப ஒரு சாதாரண விஷயம்பா, அந்த அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது எதுலெல்லாம் பெற்றோர் கையொப்பம் இருக்குல்ல, அந்த இடத்துல எங்கெல்லாம் கை நாட்டு இருந்ததோ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? படிக்காத குடும்பம் தானே, அதுல இருந்து ஒருத்தன் படிச்சவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு பேர் அறிவாளி வாழ்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஷோ நடக்குது. நம்ம ஷோல இருந்து அந்த மாதிரி பல அறிவாளி குழந்தைகள் உருவாகணுன்றதான் நம்முடைய ஆசை. அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான 3 குழந்தைகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லையா? லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா அண்ட் ஃபேமிலி. आलूमा डोलमा सालंगड़ी मालमा तेची गली जिने क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा कलगले पलचिन पल बलक मिटा मन लोकले இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு நடன குடும்பத்தை நம்ம பார்த்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். ஓகே, சூப்பர். குட்டிமா, உங்க பேர் என்ன? ரக்ஷிதா. ரக்ஷிதாவா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கிஸ்ரி பம்மல். என்ன பம்மல்? கிஸ்ரி பம்மல். கிஸ்ரி பம்மல். வெரி குட். ஓகே, செல்லக்குட்டிக்கு என்ன பிடிக்கும்? டைஸ் ஆட பிடிக்கும். வெரி குட். டைஸ் ஆட. அப்புறம் உங்க பேர் என்ன சார்? முருகவேல். முருகவேல். அம்மா? வித்யாதேவி. வித்யாதேவி, முருகவேல், ரக்ஷிதா. ஓகே. சோ சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ரவுண்ட்ஸ் எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு நீங்களும் குழந்தைகளும் தயாராயிட்டே இருங்க. நாங்க கூப்பிடுறோம். ஓகேவா? Thank you so much. Let's welcome Dakshin and family. வா. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. செல்லக்குட்டிமா, உங்க பேர் என்ன? தக்ஷன். தக்ஷினா. என்ன படிக்கிறீங்க? கிஜி. சூப்பர். நீங்களுமா? சூப்பர் சூப்பர். ஓகே, யாரு உங்களுக்கு இந்த டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தது? அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஆடவே பார்த்தோம் நாங்க. அப்ப ஆடவே பார்த்தோம். ஐயோ, பாய் என்ன பார்க்கல நீ? பார்க்கலையே. அந்த வாழ்வே மாயத்துல அந்த கமல் அந்த இதுல அந்த செவர்ல ஆடுவார்ல, அதுவும் ஒரு பிரம்மாண்டமா வந்தாங்க. அவ்வளவு அக்யூரேட்டா இருந்தது. பக்கம் வந்தால் இந்த நெக்டம் அங்கே கண்டானரு பட்டம் இந்த ஓகே. உங்களை பத்தி சொல்லுங்க சார். வந்து எஸ்கே லூப்ரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்கே லூப்ரிகன்ஸ். எஸ், ஆக்டிவேஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டிவேஷன் மேனேஜரா? ஓகே. உங்க பேர் என்ன சார்? சிவசுப்ரமணியம். சிவசுப்ரமணியம். நீங்க சொல்லுங்கக்கா. என் பேர் பூங்கொடி. நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் எம்ப்ளாயி. ஓகே, என்ன பண்றீங்கம்மா? நான் டெப்டி பிரான்ச் மேனேஜரா இருக்கேன். டெப்டி பிரான்ச் மேனேஜர். லோன்லாம் சாங்க்ஷன் பண்ணுவீங்களா? போகும்போது ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ப்ளீஸ். இஎம்ஐ கட்ட முடியாத லோன் எதா இருக்கா? ஒன்லி லோன் மொத்தமா கொடுக்குறோம். இருக்கு. நீங்க நம்ம ப்ராப்பர்ட்டி எதா கொடுக்கணும்? இல்ல நீங்க 0 ரூபீஸ் வாங்கிட்டா இஎம்ஐ கட்ட வேண்டாம். பாத்தீங்களா எத்தனை பேங்க்ல வேலை பார்க்கறீங்க? வெரி குட் பூங்குடி. நீங்க சுட்டி சாம்பியனுக்கு வந்து சிவசுப்ரமணியம், பூங்குடி, தக்ஷின் 3 பேரும் எங்க ஷோக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு.
நீங்க ஆசையா ஆனந்தமா அட்டகாசமா விளையாடலாம். பட் அதுக்கு முன்னாடி தங்க குட்டியோட ஏவி பார்க்கணும். வண்டியை திருப்பு. ஹாய் எவ்ரிபடி, என் பேர் பூங்கொடி, இவங்க சிவா, இவர் தான் எங்கள் குட்டி சாம்பியன் தக்ஷன். இவர் பயங்கர சேட்டைங்க. வீட்டில் எப்போ பாரு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான். டிவியில் ஒரு பாட்டு போடக்கூடாது, எல்லா பாட்டுக்கும் ஆடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் இவனுக்கு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி பொம்மை, அந்த மாதிரி கேரக்டர்ஸ், கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு குழந்தைங்களோட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வீட்டில் வச்சு இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டு விளையாடுறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சுட்டி சாம்பியன்ஸ் ஆகும். சுட்டி சாம்பியன்ஸ். எப்படி சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? நம்ம நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட் இருக்கு. அந்த 3 ரவுண்ட தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இருக்கையில போய் உட்காரலாம். வண்டர்ஃபுல், பெரிய கிளாப் பண்ணுங்க. Let's welcome Amogan family. பாடிய தமிழ் செல்வி, take you shopping to the நல்லி. நீ போகாதடி தள்ளி தள்ளி, தெரியாதா மாமங்கில்லி. பாடிய தமிழ் செல்வி, take you shopping to the நல்லி. நீ போகாதடி தள்ளி தள்ளி, தெரியாதா. This place is heavy. ஆமாவா, உங்க ட்ரெஸ், உங்க ஸ்மைல் இதெல்லாம் விட யுவர் ஹேர் கட் இஸ் ஆசம். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது என்ன ஹேர் கட் பேர் தெரியுமா உனக்கு? டோரா ஹேர் கட். அது அம்மா என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கிட்ஜி ஸ்கூல். ஓகே, கிட்ஜி. எத்தனை படிக்கிற? யூகேஜி. ஓகே, யூகேஜி. கிட்ஜில யூகேஜி. ஓகே, தங்க கட்டி. அம்மா பேர் என்ன? அம்பிகா. அம்பிகா. அப்பா பேரு? ரங்கநாதன். ரங்கநாதன். அம்பிகா, ரங்கநாதன், அமோகா. ஓ காட். ட்ரிபிள் ஏ. எஸ். ரங்கநாதன் என்ன பண்றீங்க? பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி பேர் என்ன? சயின்டிஃபிக் மெஸ் டெக்னிக் பிரைவேட். ரொம்ப பெருசா இருக்கு, திருப்பி சொல்ல முடியாது. வெரி குட், பரவாயில்ல. ஓகே, அம்பிகா என்ன செய்றீங்கம்மா? நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சருங்க சார். ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகே. என்ன பாடம் சொல்லி தரீங்க? இங்கிலீஷுங்க சார். இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் கத்துக்கிறியாமா? அட்ரஸ் கொடுத்துருக்கோங்க. டைம் வந்து அதுக்கு. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல் இங்கிலீஷ் ஷோ ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதுல வந்து அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா நந்தினி ஒரு எபிசோட் ஃபுல்லா உண்மையா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபுல் இங்கிலீஷ்ல வந்து இவங்க தான் கம்பேர் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஒரு டங் ட்விஸ்டர் கூட கொடுக்கலாம், இல்ல ஒரு சென்டென்ஸ், ஒரு நவுன் கூட சொல்லலாம், ப்ரோனவுன் சொல்லலாம். This is the world's number 1 kid show. சொல்லுங்க. This is the world's number 1 kid show. This is world number 1 kid show. அப்புறம் Welcome you. Welcome all. Welcome you all. ஓகே, ரெடி. Then it அங்க. then enough. enough. அவ்வளவுதானா? இவ்வளவுதான் இங்கிலீஷா? ஓ மை காட். சொல்லுமா, நீ சொல்லுமா. I expected more than yeah. பேசுறியா? ரெடி, 1 2 3. This is world number 1. ரெடி. This is world number 1 best show. Welcome you all. Champions. வெல்கம் யூ ஆல். Welcome you all. வாய் அப்படி போனது? அப்படிதான் இங்கிலீஷ் பேசும்போது யோ இங்கிலீஷ்ல ஏதாவது டங் ட்விஸ்டர் சொல்லி கொடுங்க. She sells shells on the seashore. வெரி குட். She sells seashells on the shore. On the shore. கரெக்ட்டா? ட்ரை பண்ணுமா. She sells seashells on the seashore. She sells on the shore. On the shore. Anna, the seashells on the shell of the Seashore. India, that's a Seashore. wonderful word வந்து இந்த ஷோ முடியறதுக்குள்ள நான் சொல்றேன். ஓகே, சத்தியம். ஓகே, உடைஞ்சிர போகுது பத்திரம். உடைஞ்சிரும், அதனால தான் சொன்னேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி குட்டியோட ஏவி பார்த்துடலாம். வண்டி திருப்பு. ஹலோ, என் பேர் அம்பிகா, எங்கள் சார் வந்து ரங்கநாதன், என் பையன் வந்து ரிதன், என் பொண்ணு தான் அமோகா, பயங்கரமான வாளு. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து பெயிண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பா. பெயிண்ட் அடிக்க வேலையே இல்லை எங்களுக்கு, ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டே வச்சுட்டு இருப்பா. அவள் எழுதாத ஒரே இடம் நோட்டு மட்டும்தான். நோட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எழுதுவா.
ஓகே, நீங்க சுட்டி சாம்பியன்ஸ்ல கலந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு. அந்த 3 ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துல போய் உட்காரலாம். ஓகேங்களா? நன்றி. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈயடிச்சா காப்பி. வண்டர்ஃபுல். ஈயடிச்சா காப்பி ரவுண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றதை விட நம்ம அண்ணா சொன்னா சிறப்பா இருக்கும். அதான் சொல்லுங்க. வெல்கம் டு ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேம் ஷோல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். ஓகே, இங்க என்னன்னா அப்பா அம்மாக்கு ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும். அதே 5 கேள்வியில குழந்தைக்கு கேட்கப்படும். ஸோ நீங்க சொல்ற பதிலும் குழந்தை சொல்ற பதிலும் கரெக்டா டேலி ஆச்சுன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 20 புள்ளிகள் தரப்படும். சரியா? ஸோ 5 கேள்விக்கு நீங்க கரெக்டா 2 பேர் சொல்ற பதிலும் டேலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் 100 புள்ளிகள். நம்ம ஈயடிச்சா காப்பில ஃபர்ஸ்ட் வர போறது ரக்ஷிதா அண்ட் ஃபேமிலி. வண்டர்ஃபுல். வாங்க வாங்க. வெல்கம் டு ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க வீட்ல யாரு அதிகமா ஃபோன் பேசுறது? அவங்க அப்பா. அப்பா. சோ அப்பா அதிகமா ஃபோன் பேசுவோம் ரக்ஷிதாக்கு தெரியுமா? தெரியும். சொல்லிடுவாளா? சோ உங்க வீட்ல யார் அதிகமா ஃபோன் பேசுவோம் கேட்டா அப்பான்னு சொல்லிருக்கீங்க. அங்க பாப்பா என்ன சொல்றான்னு பாப்போம். ஓவர் டு யூ நந்தினி. பேபிமா, ஈயடிச்சா காப்பில உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்க வீட்ல யாரு அதிகமா ஃபோன் பேசுவா? அப்பா. அப்பா. வாவ்! முதல் கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க வாங்கி இருக்கக்கூடிய புள்ளிகள் 20. ஆல்ரைட் முருகவேல் வித்யா, உங்களுக்கான 2வது கேள்வி. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? எனக்கு ரஜினின்னு பிடிக்கும். ஆனா ரக்ஷிதாக்கு வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பத்தி யாருமே தெரியாது அவளுக்கு. ஓகே, சரி ரக்ஷிதா என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க, அத நம்ம சேர்த்துக்கலாம்ல. ரக்ஷிதாக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு 2 ஆக்டர் தான் தெரியும். விஜய் தெரியும், தனுஷ் தெரியும். சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, உங்க ஃபேவரட்டை போட்டுக்கலாம். அவங்க அந்த பதில் சொல்லலாம் பார்க்கலாம். விஜய். விஜய். விஜய் sir. ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ விஜய் அப்படிங்கறத அவங்க சொல்லணும். ஓகே, ரெடி? ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. பேபி, உங்களுக்கான 2வது கேள்வி. ஓகே, உங்க அம்மாவோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ஹீரோவா? ஹீரோ அந்த மாதிரி இல்ல. ஹீரோ அந்த மாதிரி யாரும் இல்லையா? சரி ஓகே, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? விஜய். விஜய் பிடிக்குமா? அம்மாவுக்கு விஜய் பிடிக்காதா? ஓகே சூப்பர். எனிவே 2 பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. வண்டர்ஃபுல். முருகவேல் வித்யா, உங்களுக்கான 3வது கேள்வி. ஓகே, சரி அப்பா முருகவேல், நீங்க ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க? மார்னிங் 9 o'clock. மார்னிங் 9 o'clock. எத்தனை மணிக்கு வருவீங்க? 7:30. ஸோ 9 o'clock நீங்க போவீங்க ஆஃபீஸ்க்குன்றது ரக்ஷிதாக்கு தெரியுமா? இல்ல, டைம் பத்தி தெரியாது அவளுக்கு. Timing ஸ்கூல் தெரியாது. போற டைம்க்கு அவ போவன்றது தான் தெரியும். அப்போ அவ என்ன பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? தெரியாதுன்னு தான் சொல்லுவா. தெரியாது. ஓகே, தெரியாதுன்னு நான் சொன்னா கூட ஓகே. அப்பா நீங்க ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்கன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூமா. பேபி, உங்களுக்கான 3வது கேள்வி. ஓகே, உங்க அப்பா எத்தனை மணிக்கு ஆபீஸ் போவாங்க? 12:45 போயிடுவாங்க. 12:45. 12:45 போவாங்களா? அதான் சம்பந்தமே இல்லாம 12:45. நைட்டு போவாங்களா இல்ல மதியானம் போவாங்களா? சாப்பிட்டு ஆ, காஃபி குடிச்சிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு போவாரா? 3வது கேள்விக்கு தவறான பதில். சோ உங்களுக்கு இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். 4வது கொஸ்டின் வித்யா முருகவேல், உங்க வீட்ல யாரு அதிகமா தூங்குவா? நான் தான். வித்யா ஏமா? எனக்கு வந்து தூங்கி கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா எழுந்ததா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் லேட்டா தான் எழுந்துப்பேன். ஸோ உங்க வீட்ல யார் அதிகமா தூங்குவதுன்னு கேட்டா அம்மா வித்யா சொல்லியிருக்காங்க. நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான 4வது கேள்வி. ஓகே, உங்க வீட்ல யாரு அதிக நேரம் தூங்குவா? அப்பா சம்மாஸ். அப்பா சபாஸ்னா? அப்பா அம்மா தூங்குவாங்க. நான் மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் தூங்குவேன். நீ மட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குவியா? அவங்க முன்னாடியே தூங்கிடுவாங்களா? சரி, இதுல யாரு ரொம்ப நேரம் யார் தூங்குவா? யாராவது ஒரு ஆளு? ஒரு ஆளா? அம்மா. அம்மாவா? சூப்பர், கரெக்டான பதில். சூப்பர். 4வது கேள்விக்கு அருமையா அழகா கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு இதுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் 20. ஸோ வித்யா முருகவேல், ஈயடிச்சா காப்பி ரவுண்ட்ல உங்களுக்கான 5வது கேள்வி. திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் இன் த ரவுண்ட். ஓகே, இது நம்ம வந்து முருகவேலுக்கு கேட்கலாம். ஓகே, உங்க குழந்தைக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? அப்பா ஆபீஸ் லேட்டா வர்றது அவளுக்கு பிடிக்காது. பால் சொல்லுவாங்களா? சொல்லுவா. வெரி குட். இந்த பால் சொல்லிட்டாங்கன்னா சூப்பர். நீங்க உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் காத்திருக்கு. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. ஈயடிச்சா காப்பில உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகேவா? உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னது?
அப்பா என்னை அடிக்கிறது பிடிக்காது. அப்பா உங்களை அடிப்பாரா? அவ்வளவு அழகா சொல்லிருக்கா பாருங்க. சுச்சோ, எதுக்கு அடிப்பாரு? சாய்க்கின்னா சாய்க்கு இல்லைனாவா? சாய் யாரு, உன்னோட தம்பியா? அப்ப சாய்க்கு இல்லக்கூடாதுல, தம்பி பாவம் தானே, அதனாலதான் அப்பா உங்களை அடிக்கிறாங்க. நீங்க அப்ப தம்பியை கிள்ளக்கூடாது, சரியா? 5வது கேள்விக்கு தவறான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். ஸோ மொத்தமா உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டோம். ஸோ 5 கேள்வியில 3 பதில்கள் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 60. ரக்ஷிதா ரொம்ப அழகா விளையாடின, ரொம்ப விஷயங்கள் எங்களுக்கு சொன்னேன், உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர் கேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் யூ சீட். எஸ். ஈச்சன் கப்ல நெக்ஸ்ட் குட்டி தக்ஷின் அண்ட் ஃபேமிலி. வாங்க 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 தக்ஷின். உங்களுக்கான முதல் கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இது ஒரு ஜாக்பாட் கேள்வியா உங்களுக்கு இருக்கலாம். உங்க குழந்தையுடைய பிறந்த தேதி என்ன? பர்த் டேட்? 2nd செப்டம்பர். 2nd செப்டம்பர். ஓகே, 2nd செப்டம்பருக்கு வந்து ஒரு உலகத்துல பெரிய மகான் பிறந்திருக்காரு. யாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், நீங்கன்னு சொல்லிடாதீங்க சார். நான் தான் 2nd செப்டம்பர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான் சார். சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்ப? இல்ல அவனுக்கு நாங்க இல்ல தெரியாதுன்னு சொல்லுவாரா? மேபி ட்ரை வேணா பண்ணுங்க. பட் ட்ரை பண்ணலாம். ஆனா நான் தெரியாது சொன்னா கூட ஆன்சர் எடுத்துப்பேன். ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட் யூ. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்களுடைய பர்த்டே டேட் என்னது? 70. 17ஆ? ஷூரா? என்ன பண்ணுவீங்க பர்த்டேக்கு? கத்தி தான் கட் பண்ணுவேன். கத்தி எதையாவது கட் பண்ணுவீங்களா? கேக் கட் பண்ணுவீங்களா? ஓகே, புதுசா ட்ரெஸ்லாம் போடுவீங்களா? ஓகே, எனிவே முதல் கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ அந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். ஓகே, செகண்ட் क्वेश्चन. ஓகே, உங்க குழந்தைக்கு எந்த வெஜிடபிள் விரும்பி சாப்பிடுவார்? கேரட். 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 அவங்க சொல்றதால நீங்க சொல்றீங்க. பார்க்கலாம். ஓவர் டு நந்தினி. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? ஆப்பிள். ஆப்பிள்? அது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கேக்குறேன், காய்கறிகள். கேரட். கேரட். வாவ், சூப்பர். இரண்டாவது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 20. உங்களுக்கான மூன்றாவது क्वेश्चन. ஓகே, பூங்குடி. ரைட், இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இது சொல்லுவார் நினைக்கிறேன். ஓகே, உங்க குழந்தைக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காது அவ்வளவா. பிடிக்காது. பிடிக்காத ஆன்சர் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான். அது சொன்னா போதும், பிடிக்காது சொன்னா போதும். தட்ஸ் தி ஆன்சர். ஓகே, ஆல் ரைட். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னது? பிடிக்காது. பிடிக்காதா? சூப்பர். மூன்றாவது கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 20. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. இது கண்டிப்பா ஒரு போல் சொல்லுவார் நினைக்கிறேன். ஓகே, உங்க குழந்தைக்கு பிடிச்ச கேம் என்ன? ஸ்பெசிஃபிக்கா அவன் கிரிக்கெட் பேட் எடுத்து ஆடுவான், டென்னிஸ் பேட் எடுத்துவான், ஸ்கேட்டிங் போவான். இந்த ஜெனரலா பால் தூக்கி போட்டு விளையாடுறது, கிரிக்கெட் பேட் எடுத்து பால். ஓகே, ஆல் ரைட். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே தங்கம், உங்களுக்கான நாலாவது கேள்வி. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னது? மாகேம். ஆ? மாகேம்பா. மாகேம்பா. சூப்பர்ப்பா. நாலாவது கேள்விக்கு ஆன்சர் செம்மையா பண்ணிருக்கீங்கப்பா. சோ சூப்பர். ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 20. பூங்குடி சிவசுப்ரமணியம், உங்களுக்கான 5வது கேள்வி. உங்க குழந்தையுடைய பெட் நேம், தட் மீன்ஸ் உங்க குழந்தையுடைய செல்ல பெயர் என்ன? தக்ஷின் தான் குஞ்சுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? இல்ல. ஓகே, சிவசுப்ரமணியம் இருக்கா? இவருக்கு இருக்கா செல்ல பேரு? நீங்க கூப்பிடுறது? சோ குழந்தையுடைய செல்ல பெயர் தக்ஷின் தான். ஓகே, தக்ஷின் சொன்ன ஆன்சர். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. உங்களோட செல்ல பேர் என்ன? தக்ஷின் பேபி. தக்ஷின் பேபி. தக்ஷின் எடுத்துக்குவா இல்ல பேபி எடுத்துக்குவா? தக்ஷின் பேபி. சோ கடைசி கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ நோ பாயிண்ட். சோ ஈர்ஜன் காப்பில மொத்தமா உங்களுக்கு 5 கேள்வி கேட்டோம். சோ அந்த 5 கேள்வில 3 பதில்கள் கரெக்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கிட்டு இருக்கிற புள்ளிகள் 60. சிவசுப்ரமணியம், பூங்குடி, தக்ஷன், ஃபேண்டாஸ்டிக் ப்ளே. ரொம்ப சூப்பரா விளையாடுங்க. பெரிய கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு.
உங்க டர்ன் வரும்போது நாங்க உங்களை கூப்பிடுவோம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணோம், அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம், ஜாலியா கிளாப் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ. நம்ம இயர் செக்கப்ல அடுத்து வரக்கூடிய ஃபேமிலி அமோகன் ஃபேமிலி. வாவ். ஓகே, ஈயடிச்சா காப்பி ரவுண்டுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இதுல 5 கேள்வி ரவுண்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் தோத்தெல்லாம் கோச்சிக்கூடாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி ரங்கநாதன் இருந்து ஆரம்பிப்போம். நீங்க ஆபீஸுக்கு போவீங்களா? நீங்க ஆபீஸுக்கு எதுல போவீங்க? பைக்ல. ஓகே, இதான் கொஸ்டின். ஆன்சர் இஸ் பைக். இது பாப்பாக்கு தெரியுமா? தெரியும் சார். வண்டர்ஃபுல். ஸோ முதல் கேள்வி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் 20 புள்ளி காத்திருக்குது. அது கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஓ டு நந்தினி. பேபிமா, உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, உங்க அப்பா ஆபீஸ்க்கு எதுல போவாங்க? பஸ்ல. பஸ்ல போவாங்களா? அப்படியே கிளாப் பண்றீங்க. அப்பா பஸ்ல தான் போவாரா? டிக்கெட்லாம் உன்ட்ட காமிச்சிருக்காரா? இங்க பாத்தியா நான் பஸ்ல போயிட்டு வந்திருக்கேன், டிக்கெட்லாம் காமிச்சிருக்காரா? அப்ப அப்பா நம்ம கிட்ட பொய் பேசுறாரு. என்ன பண்றது? சோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். இரண்டாவது கேள்வி, உங்க குழந்தை டெய்லி எத்தனை மணிக்கு ஏந்திரிப்பாங்க? அவள் டெய்லி லேட்டாக தான் சார் எந்திரிப்பா. ஓகே, என்ன பதில் வரும்? டைம் வருமா லேட்டுன்னு வருமா? லேட்டாக தான் சார் வரும். லேட்டாக தான் வரும். பதில் என்ன வரும்? 8 o'clock. 8 o'clock சொல்லுவாங்களா, லேட்டுன்னு சொல்லுவாங்களா? சரிங்க சார், 8 o'clock. 8 o'clock. 8 o'clock. ஓகே, பார்க்கலாம். ஓகே, நந்தினி ஓட் யூ. பேபி, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. நீங்க எத்தனை மணிக்கு டெய்லி எந்திரிப்பீங்க? 9 o'clock. 9 o'clock எந்திரிப்பீங்களா? ஓகே, இரண்டாவது கேள்விக்கும் தவறான பதில் சொல்லிருக்கீங்க. சோ இந்த பதிலுக்கும் நோ பாயிண்ட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஓகே, உங்க குழந்தைக்கு பிடிச்ச பொருள் யார் வாங்கி தர்றது? அப்பா தான். அப்பா தான். ரங்கநாதன் சொல்லுவாங்களா அவங்க? ஓகே, ரெடி, பார்க்கலாம். நந்தினி ஓட் யூ. பேபிமா, மூன்றாவது கேள்வி. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை யார் வாங்கி தருவாங்க? அப்பா. அப்பா. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். மூன்றாவது கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே, அம்பிகா ரங்கநாதன், உங்களுக்கான நான்காவது கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, உங்க குழந்தைக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ், உங்க குழந்தைக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும்? ப்ளூ தான் சார். ப்ளூ. ஷூரா? ப்ளூ கலர். பார்க்கலாம். நந்தினி ஓட் யூ. செல்லக்குட்டி, உங்களுக்கான நாலாவது கேள்வி. உங்களுக்கு எந்த கலர் Dress ரொம்ப பிடிக்கும்? இந்த Dress ஜீன்ஸ். இந்த கலர் ஜீன்ஸ் என்ன கலர் இது? பிங்க் கலர். பிங்க் கலர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிங்க் கலரும் ப்ளூ கலரும் ரொம்ப. உங்களுக்கு என்ன கலர் Dress ரொம்ப பிடிக்கும்? பிங்க் கலரும் ப்ளூ கலரும். பிங்க் கலர் ப்ளூ கலர். ஏதோ ஒரு கலர் தான் சொல்லணும். எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? பிங்க். பிங்கா? அச்சோ, அண்ணா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ப்ளூ பிங்க் சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா அப்பா சொன்னது ப்ளூ தானே. அந்த ப்ளூ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? பாப்பா சொன்ன பிங்க் எடுத்துக்கணும் இல்லையா? ரெண்டுமே தப்பா இருக்கு இல்லையா? சோ இந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். உங்களுக்கு ஐந்தாவது கேள்வி. உங்களுடைய ரங்கநாதன், உங்களுடைய தம்பி பையன் பேர் என்ன? பிரகதீஷ். 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 ஓகே, இப்போ இதே பதில் அவங்க சொல்லுவாங்களா? அவங்களுக்கு என்ன எப்படி கேட்கணும்? தம்பி பையன் கேட்கணுமா இல்ல சித்தப்பா பையன் கேட்கணுமா? சின்னப்பான்னு கேட்கணும். சின்னப்பா பையன் பேரு. சின்னப்பா பையன் பேர் என்ன? அதான் கேட்கணும். ஓகே, நந்தினி ஓட் யூ. பேபிமா, ஈர்ச்சாங் காப்பியோட கடைசி கேள்வி. ஓகேங்களா? உங்க சின்னப்பா பையன் பேரு என்னது? சித்தப்பா. பிரகதீஷ். பிரகதீஷ். சூப்பர். சோ கடைசி கேள்விக்கு ரொம்ப அழகா கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. ஓகே, மொத்தமா உங்களுக்கு ஈர்ச்சாங் காப்பில 5 கேள்வி கேட்டோம். சோ அந்த 5 கேள்வில 2 பதில்கள் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 40. வாவ், அமோகா. ரொம்ப அமோகமா விளையாடுங்க. சரி. என்ன? அந்த அப்பா டிவில நீங்க டிவில தெரிஞ்சீங்களா? அப்படியா? நல்லா தெரிஞ்சாரா? பிடிச்சதா உனக்கு? வெரி குட். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, நம்ம விளையாடலாம். அது வரைக்கும் நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, விசில் அடிங்க. ஓகே, வில் கால் யூ அண்ட் தேங்க்ஸ். ஃபேண்டாஸ்டிக் ப்ளே. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகு ராஜா. ஓகே, ஆலினால் அழகு ராஜாவோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத அண்ணா சொல்லுவாரு. ஓகே. ஓகே. இந்த கேம்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகளை சொல்றேன். 3 பேர் நல்லா கேட்டுங்க. இங்க உங்களுக்கு 5 விஷயங்கள் தரப்படும். அந்த 5 விஷயங்கள் ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல விலங்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்தை நீங்க உங்க குழந்தைக்கு நடிச்சு காட்டணும்.
நடிச்சு காட்டும் போது உங்க நடிப்பை பார்த்து குழந்தை வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, என்ன விஷயம், அது பொருளா இல்ல வந்து அது ஒரு விலங்கா இல்ல ஒரு வண்டியா வாகனமா அப்படின்றத குழந்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிமிடம் only 2 minutes. இதுல ரெண்டாவது விஷயங்கள் என்ன கவனிக்கணும்னா, நீங்க நடிச்சு காட்டும் போது உங்களுடைய வாயிலிருந்து சவுண்ட் கொடுக்கறதோ இல்ல வாயிலேயே க்ளூ கொடுக்கறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பா நடிச்சு காட்டும் போது அம்மா குழந்தை கூட இருக்கலாம், அம்மா நடிச்சு காட்டும் போது அப்பா குழந்தை கூட இருக்கலாம். இதான் முக்கியமான 3 விதிமுறைகள் இந்த கேம்ல இருக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே கிளியர். ஓகேவா? ஓகே ஆலினால் அழகுராஜா விளையாடலாமா? ரெடி? ஓகே நம்ம ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேபி ரக்ஷிதா அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா நீங்க? ரெடி. ஓகே யார் ஆக்ட் பண்ண போறீங்க? நான் தான். நீங்க தானா? ஓகே பேபி நீங்க அங்க போய் உட்காருங்க போங்க. ரெடி? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே இது நம்ம வீட்ல இருக்கோம் ஓகேவா? நம்ம யூஸ் பண்ற பொருள் தான் டெய்லி. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க. நீங்க ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. ஓகே இல்ல கிடையாது அம்மா என்ன அப்புறம் என்ன பண்ணுங்க? செகண்ட் ஆக்ஷன் பண்ணுங்க. செகண்ட் ஆக்ஷன் பண்ணுங்க. செகண்ட் ஆக்ஷன். ஓகே எடுத்துட்டு ஊனா சொல்லக்கூடாது. சரி ஓகே எடுத்துட்டாங்க. ஓகே ரைட் ரைட் ஆக்ஷன் எடுத்து போடுறாங்க பாரு. இதுலயே போடுறாங்க. இதுலயே போடுறாங்க. அது என்னது? பால். என்னது? ஓகே வாங்க நெக்ஸ்ட் போலாம். ஓகே இது Dressல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஓகே Dress. பால் சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவோம். இல்ல டைம் போயிட்டு இருக்கு பாப்பா. ஃபாஸ்ட் நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. பாய்ஸ் கா கேர்ள்ஸ் கா? பாய்ஸ் கா கேர்ள்ஸ்? பாய்ஸ். பாய்ஸ் இல்ல லெட்ஸ் ஓகே ஓகே தேர்ட் ஒன். இது வேற கரெக்ட்டா சொல்லுங்க. தெரியாதா? ஏன் தெரியாது? சரி ஓகே நாலாவது. ஓகே நாலாவது. டைம் போயிட்டு இருக்கு. ஒண்ணு கூட சொல்லல பாப்பா. நீ சொன்னாதான் gift எல்லாம் சொல்லு. என்னது இது? பொருள் என்னது? சமையல் விஷயம். என்னது அது என்ன பொருள் பாரு. அம்மா ஏதோ வைக்கறாங்க பாரு. பாத்து சொல்லுங்க டைம் போயிட்டு இருக்கு. தக்காளி. சவுண்ட் கூட வருமா? கப்பு குடுறீங்க. பிரியாணி. சரி ஓகே லாஸ்ட் நீங்க தானே வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. வாங்க. ரெடி. இது என்னது? ஏதோ ஒன்னு போது பாரு. அது அந்த வானத்துல எங்க போகுது? ஓகே இது ஒரு பட்டாசு. வெடி. பட்டாசு. என்ன பட்டாசு? இப்படி விட்டா இப்படி போகுமா? அது என்ன பட்டாசு? பாரு. டைம் போயிட்டு இருக்கு பாப்பா. அஞ்சல ஒண்ணு கூட சொல்லல பாப்பா. பாரு. அடி போவோம். அப்படி என்ன சவுண்ட்? தீபாவளிக்கு பட்டாசுல வெடிச்சிருக்கல. இப்படி சொர்றன்னு போகுமே அது என்னது? நீங்க ஆக்ட் பண்ணவே இல்ல. நீங்க வந்து பல்லே ஜிங்சாக் அப்படி சொல்றாங்க. ஆலினால் அழகுராஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட். ஏன்னா அம்மா அப்பா வந்து ஆக்ட் பண்ணி குழந்தைங்க கண்டுபிடிக்கிறது. ஆனா வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட வந்து குழந்தை வந்து கண்டுபிடிக்கல. அதுக்கு தான் வந்து அந்த டைம்லனா அது நம்ம குழந்தைய சொல்லக்கூடாது. அம்மா அப்பா தான் சொல்லணும். அதுதான் சொல்ல வரேன். ஆலினால் அழகுராஜால உங்களுக்கு பாயிண்ட் இல்ல அப்படினாலும் நீங்க தேர்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயாவது நம்ம பயங்கரமா பின்றோம். ஓகே பட் எனிவே நீங்க ரெண்டு பேருமே வந்து மத்த டீமுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கீங்க. தெரியுதுல உங்களுக்கு குழந்தை வந்து நீங்க எப்படி ஆக்ட் பண்ணனும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே டன். ஓகே வெரி குட். கிளாப் பண்ணுங்க முருகவேல் வித்யாக்கு. Thank you. ஆலினால் அழகுராஜால நெக்ஸ்ட் சுட்டி தக்ஷின் அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே யார் ஆக்ட் பண்ண போறீங்க? நீங்க தான் ஆக்ட் பண்ண போறீங்களா? சூப்பர். ரெடி குட்டிமா? ரெடி? இது என்னது? டைம் ஸ்டார்ட் நவ. என்னது? தினசரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போவே. பொருள். ஆமா பொருள். ஓகே பொருள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது. இல்ல என்னன்னு பாரு. அம்மா என்ன பண்றாங்க பாரு. தண்ணி. அது என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி. ஓகே ஃபாஸ்ட் டைம் போயிட்டு இருக்கீங்க பாரு. நீ சொன்னத gift என்னன்னு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? அதுல அம்மா என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க. அம்மா ஏதோ பண்றாங்க பாருங்க. இங்க பாரு ஏதோ டப்பா இருக்கு. ஏதோ பண்றாங்க பாரு. இப்படி இருக்கும். டைம் போயிட்டு இருக்கு தங்கம். டைம் போயிட்டு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட். சொன்னத gift. நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட். ஓகே. இது என்னன்னு பாரு. இது ஒரு விலங்கு. அனிமல் என்ன அனிமல் பாரு. ஐ வாலாட்டுது. என்ன அனிமல் இது? என்ன அனிமல் இது? பீகாக் வந்து இப்படி இருக்கும். எது வாலாட்டும்? அதுக்கு 4 கால் இருக்கும். 4 கால் இருக்கும். ஒரு வால் இருக்கும். அது மூஞ்சி இப்படி இருக்கும்.
நைட் ஆனா ரொம்ப கத்தும். ஓகே நெக்ஸ்ட் ஒன். டைம் போயிட்டு இருக்கு இங்க பாரு. இது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். ஐயோ. யார் அவரு? டைம் போயிட்டு இருக்கு. வாயில இருந்து வரல, வாயில இருக்க கூடாது. யார் அவரு? டைம் போயிட்டு இருக்கா சொல்றா. யார் அவரு? அம்மா வந்து எனக்கு ஏதோ பாக்குறாங்க பாரு. டாக்டர் யார் போடுவாங்க அப்படில? யார் ஊசி போடுவாங்க? டாக்டரா அப்பா ஓகே ஓகே சூப்பர். அடுத்து 15 டைம் போயிட்டு இருக்கா ஃபாஸ்டா. பாட்டி என்ன பண்றாங்க? ஓ போட்டு அழிச்சிருவாங்களா? தொப்போ எம்து ஓகே ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. என்ன இல்ல வேற 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 எதை பண்றாங்க பாருங்க நல்லா. நீ எதை பண்ணி அவங்க போடுவாங்களா நீ அழிப்பியாமே அது என்னது? அத அவன் புரிஞ்சுக்கிட்டான். வாயில சுட்டுனா அது சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணுவாங்க. நிஜமாவே ஆலினால் அழகுராஜால நீங்க ரொம்ப அருமையா வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து பேபி தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த தத்தக்கு பத்துக்குன்னு ஒண்ணு கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ எனிவே ஒண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 20. ஃபேண்டாஸ்டிக். இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. அந்த ரவுண்ட்ல பயங்கரமா விளையாடுறோம். தாறுமாறா மார்க் எடுக்கிறோம். ஓகே Thank you so much. Take your seat. ஆலினால் அழகுராஜால நெக்ஸ்ட் குட்டி அமோகன் ஃபேமிலி. ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா? ஓகே யார் நடிச்சு காமிக்க போறீங்க? எங்க சார் வந்து நீங்க தானா? சூப்பர். ஓகே your time start now. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன். முதல்ல என்னது? ஓகேவா இது வந்து நம்ம தூங்குறது. இல்ல நம்ம வந்து போன்ல தான் யூஸ் பண்ணுவோம். இஸ் ட்ரைங் சம்திங். பாட்டு கேக்குறது. ஆமா அது என்னது? அது என்ன பேர் என்ன? அப்பா போன்ல ஏதோ மாட்டா. அது என்ன பேர் என்ன? அது பேர் என்னது? நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே இது ஒரு ஸ்வீட், இது ஒரு உணவு. ஓகேவா இங்க பாரு. பத்த வைக்கிறது. பத்த வைக்கிறது. பத்த வைக்கிறதா கிடையாது. சோ அம்பிகா ஹேப்பி பர்த்டே டு யூ. அது என்னது? அது ஹேப்பி பர்த்டேக்கு என்ன ஊட்றாரு அப்பா? அப்பா ஊட்டுறாரு. ஆமா என்ன ஊட்றாரு? ஓகே அடுத்து ஓகேவா இது ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம். எலக்ட்ரானிக். இரு என்ன பண்றது பார்க்கலாம். தூங்குறாரு. அப்பா நல்லா பாத்துக்கோ. டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். மழை வருது. அப்பா பாரு நீ அப்பா ஆக்ஷனே பாரு நீ வேற அவங்கள பார்க்காத நீ அப்பாவே பார்த்து சொல்லு. தூங்குறாரு குளிருது. ஓகே 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 லாஸ்ட் ஒன். ஓகே இது வீட்ல இருக்க ஒரு பொருள். இதுவும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள் தான். ஓகேவா அது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ட்ரெஸ். எதுலயே போடுறது பாரு. என்ன பண்றாரு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் துணி துவைக்க. எது துவைப்பாரு? வீட்ல எதுல துவைப்பீங்க? அம்மா துவைப்பாங்களா அப்பா துவைப்பாங்களா? கல்லுல தான் துவைப்பீங்களா? ஓகே நெக்ஸ்ட். இது என்ன உயிரினம் கண்டுபிடிங்க. இது என்னது? ராபிட். இல்ல இன்னொன்னு இல்ல வேற இந்த மாதிரி வேற ஒன்னு தாவும். அது நைட் ஆனா கத்தும். புரக் தவளை. ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ஓகே இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ நீங்க இந்த ரவுண்ட்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 40 பாயிண்ட். வெரி குட். Thank you so much. Take your seat. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல மூணாவது ரவுண்ட் தியா வேலசேனு குமார். And it's the final round. Yes. So the rules என்ன அப்படின்றது வந்து நம்ம அண்ணா சொல்லுவார். 1 minute தான் உங்களுக்கு டைம். அந்த 1 மினிட்ல நீங்க என்ன பண்ணணும்ன்றதை இப்ப நான் சொல்றேன் கிளியரா கேட்டுக்கங்க. ஓகே இந்த பாஸ்கெட்டை தேயிலை பறிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எஸ்டேட்ல எல்லாம் டீ லீஃப் இப்படி பறிச்சு இப்படி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்படி பின்னாடி நீங்க கட்டிக்கணும். நாங்க இங்க ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். இங்க ரெட் கார்பெட் இருக்கு, அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த ரெட் கார்பெட்ல குழந்தைங்க நிற்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய டென்னிஸ் பால்ஸ் இருக்கு. அந்த டென்னிஸ் பால்ஸ்ல ஒரு பாலா எடுத்து இந்த குழந்தை இங்க போடும். நீங்க பின்பக்கமாவே தடக்கான்னு ஏதாவது பிடிக்கணும். இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது 1 நிமிஷத்துக்குள்ள கணவன் மனைவி அதாவது அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இந்த கூடக்குள்ள எத்தனை பந்துகளை நீங்க பிடிக்கிறீங்களோ அதான் கணக்கு.
ஓகே தியா வேலசேன குமார் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி? ரெடி? எஸ் ஓகே. தியா வேலசேன குமார்ல ஃபர்ஸ்ட் களத்துல இறங்க போறது ரக்ஷிதா அண்ட் ஃபேமிலி. வாவ். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. போடு செல்லுமா போடு போடு போடு. அடேங்கப்பா. சூப்பர். அடுத்த பால் பவுலிங்கா போடுறாங்க. நெக்ஸ்ட் பால் இது எடுத்து போடுங்க. இதுக்குள்ள அதுல எடுத்து எத்தனை பால் இருக்கு பாரு. எடுத்து போட்டுனே இரு. ஒண்ணா எடுத்து போட்டே இருங்க. போடு 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 போடு. நெக்ஸ்ட் பால் அடுத்த பால் எடுத்து உள்ள எடுத்து போடு. பரவாயில்ல. எடுத்து போடு. போடு 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 போடு. போடு 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 போடு. அது சுத்தி போடுறா பாரு. வெரி குட். அடுத்து. டைம் போயிட்டு இருக்கு பாப்பா சீக்கிரம் போட்டுட்டே இரு. போடு பாஸ்கெட் போடு. ஆஹா. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமே. கிளப் 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 கிளப். ஆஹா. நல்ல த்ரோ நல்ல த்ரோ. புரியாம இருந்தா கண்டிப்பா விழுந்துரும். நீங்க பிடிக்கலாம். ரெடி போடு போடு போடு. ஓ நெக்ஸ்ட் பாஸ் பாஸ். சுத்தி போடுறா. நெக்ஸ்ட். அடுத்து. போடு அதே மாதிரி போடா. நெக்ஸ்ட். போடு. பாப்பா மேலே இருக்க கூடாதா? நெக்ஸ்ட் போடு. போடு. பாஸ். டைம் போயிட்டு இருக்கு. அடுத்து போடு. நீங்க எந்திரிக்காம இருந்திருக்கலாம். 10 9 அடுத்து போடு. 8 கஷ்டம் உனக்கு. 7 ஆஹா ஜஸ்ட் மிஸ். சீக்கிரம் 5 Just 4 miss. 3 2 1 ஐயோ டைம் அப். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம சிறப்பா விளையாடணும். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா விளையாடுனீங்க. மூணு பேருமே. ஆமா அதான் செல்லக்குட்டியும் வந்து ரொம்ப பிரமாதமா விளையாடுனாங்க. எனிவே நம்ம தியா வேலசேன குமார்ல உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பந்து. ஓகே டன். இன்னும் ரெண்டு பேர் வந்து நம்ம தியா வேலசேன குமார் விளையாட போறாங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத பார்த்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே கிளாப். டேக் இட். தியா வேலசேன குமார்ல நெக்ஸ்ட் விளையாடக்கூடிய சுட்டி தக்ஷின் அண்ட் ஃபேமிலி. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. வெரி குட். வா இங்க இருந்து தான் போடணும். நெக்ஸ்ட் பால் எடு. டைம் ஆகுது. போடு வேகமா போடு பாஸ் கரெக்ட்டா போடாங்க. ஆஹா பாஸ். சூப்பர் போடு பாஸ். நெக்ஸ்ட் போடு. தக்ஷின் போடுங்க தக்ஷின் தூக்கி போடு பந்து காட்டணும் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பரடா ஸ்பிரிட் பார்த்து போடுறா. வெரி குட். கிளாப். ஃபேண்டாஸ்டிக். ஏய் ரெண்டு பந்து ஐயோ. தக்ஷின் அப்பாக்கு போடு ஏய் தம்பி கூடையில போடுறா. நாலா பக்கம் போட்டுட்டு இருக்க. கூடையில போடு. தக்ஷின் அங்கே மேல போடு. கூடைய பார்த்து போடு. வெரி குட். முதுகு பஞ்சர் ஆறியடா. பாஸ் 30 செகண்ட்ஸ் இருக்கு பாஸ். முதுகுல போடுங்க. வெரி குட். தக்ஷின் முதுகுல போடுங்க. போடுங்க. சீக்கிரம். ரெண்டு பக்கம் பார்த்து போடு. ஏ சூப்பர். பாத்து மெதுவாடா. போடு. ஜஸ்ட் மிஸ் ராடே. போடு. ஜஸ்ட் மிஸ். போடு. வெரி குட். ஐயோ 20 செகண்ட்ஸ். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் போடு. பால் இதுதான் இருக்கு. ரெடி. போடு உள்ள போடு. வெரி குட். அடுத்து போடு. 10 9 போடுமா என்னடா அழகலாம் பாக்குற. போடு தக்ஷின் தூக்கி போடு 4 போடுடா போடுறா. டைம் அப். தியா வேலசேன குமார்ல குடும்பமே தியா தான் வேலை செஞ்சிருக்காங்க. சோ எவ்வளவு பந்து பார்த்துடலாம். 1 2 3 வண்டர்ஃபுல். சூப்பரா விளையாடிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்து விளையாட போறாங்க. அந்த ஃபேமிலி விளையாட முடிஞ்ச உடனே என்ன ரிசல்ட்ன்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். Thank you so much. Take it.
தியா வேலசேன குமார்ல அமோகமா விளையாடக்கூடிய கேர்ள் அமோகான் ஃபேமிலி. ரங்கநாதன் நம்பிகா, your time starts now. ஓகே சூப்பர். போடு. அப்படிதான் போடுமா. வெரி குட். Okay, போடு. super. இப்படி அப்படியே போடுங்க. போடு. ஆஹா ஐயோ, just miss. பாஸ். போடு. உள்ள போடு. சூப்பர். சூப்பர். அம்மாக்கு போடு. ஆமாமா சம்ம போடு. பரவாயில்ல. மேல போடு. 30 செகண்ட்ஸ் more பாஸ். போடு, நல்லா போடு, எடுத்து போடு. அங்க போடு. ஜி கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க ஜி. எந்திரிங்க. எடுத்து பிடிக்கணும். எந்திரிங்க. நீங்க பால பாத்துங்க. அது போடும்போது நீங்க பிடிக்கணும். 15 seconds more. நீங்க நல்லா இப்படி திரும்பினா நல்லா ஈஸியா இருக்கும். இப்படி போடு, அம்மாக்கு போடு. போடு. ஹலோ என்ன கூட என்ன ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துருவீங்க போல விளையாடுங்க. அப்படியா? 8 அப்படியா? 7 ஓகே, ரெடி. 6 ஆ 5 வெரி குட். போடு. 4 போடு. 3 ஆ 2 1 டைம் அப். தியா வேலசேன குமார்ல லாஸ்ட் சுட்டியும் பயங்கரமா விளையாடிட்டாங்க. எவ்வளவு பந்துகள் இருக்குன்னு பாத்துக்கலாம். 1 2 ஃபினிஷ். தியா வேலசேன குமார்ல அமோகமா விளையாடிட்டாங்க. பட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. இன்னைக்கு நடந்த இந்த சுட்டி சாம்பியன் எபிசோட்ல எல்லாருமே ரொம்ப பரபரப்பா அருமையா அட்டகாசமா விளையாடுனீங்க. ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் சுட்டி சாம்பியன்ஸ் டீம் சார்பாக. ஓகே, ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியா வேலசேன குமார் அதில் வந்து எவ்வளோ பந்து வந்து இருந்ததுன்னு தெரியும். ஸோ அதை வச்சு தான் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்றது தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் யாருக்கு நான் பார்ப்பது? the சுட்டி சாம்பியன் இந்த எபிசோடின் சுட்டி சாம்பியன் டைட்டில் வின்னர் இஸ் தக்ஷே. Next winner is Amoga. The entertainer and the winner of this episode is ரச்சிதா. ஓகே, இந்த மூன்று அணிகளுக்குமே இந்த வெற்றி கோப்பையை மீறி அன்னை டேட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஓகே, ஆலாசியா ஸ்பா வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர்ஸ், 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். யா, எனக்கு சுட்டி சாம்பியன்ஸை உங்க வீட்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரும். Until then, bye from Nandini and மடவா கோபி. இது சுட்டி சாம்பியன்ஸ் co-presented by ராம்ராஜ் லிட்டில் ஸ்டார்ஸ் கிட்ஸ் தோத்திஸ் அண்ட் ஷர்ட். சுட்டி சாம்பியன்ஸ் சேட்ட கொஞ்சம் ஜாஸ்தி.